இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று தமிழ்நாட்டில் எனது அருமை பத்திரிகை நண்பர்கள் காத்திருங்கள். இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் லஞ்ச லாவணிய ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அன்பை ஆதரவு பெற்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய இருக்கிறார்கள். ஆதலால் இவர்கள் அனைவரோடும் கலந்து பேசி உண்மையிலேயே லஞ்சம், லாவணியம், குடும்பம், ஆதிக்கம், சுரண்டல், மணல் குவாரி, கிரனைட்டு கொள்ளை, லாட்ரி, அதுபோன்று சாராயம், இதுபோன்று இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவது, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இவற்றையெல்லாம் அக்கறை உள்ள அந்த தமிழ் சமூகங்கள் அனைத்தும் ஒரு படித்த புரிதல் உள்ள அரசியல் புரிந்தவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திகழ்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விரைவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் ஒரு புரட்சி ஏற்பட இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இப்போது நடந்து வருகிற 4 ஆண்டுகளில் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமீப காலமாக இந்த நாட்டில் நான் சொன்ன இந்த பாலியல் வல்லூர் பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. இதை குறித்து கூட நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது தமிழ்நாடு அரசு, காவல்துறை போதிய விழிப்புணர்வுகளை வழங்குவதாகவும், அதனால் நிறைய இளம்பெண்கள் பாதிக்கப்படுகிற உடனுக்குடன் புகார் தருவதாகவும், அதனால் இந்த சம்பவங்கள் தற்போது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருப்பதாக என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு பாலியல் வல்லூறுகளும், கொலைகளும், போதை கொலைகளும், கஞ்சா கொலைகளும், ஹெராயின் கொலைகளும், மனிதன் சுயநினைவை இழந்து எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக இருப்பது இந்த போதை தான். ஆக இந்த போதையினால் ஏற்படுகின்ற இந்த கொலைகளோ கற்பழிப்புகளையோ ஒரு காலத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது. இது கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதை திரும்ப திரும்ப செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தினூடாக அவர்கள் தூக்கு தண்டனை, ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை என்கிற அளவுக்கு நாளை நடைபெற இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரும்ப திரும்ப கஞ்சா விற்கிறவன், திரும்ப திரும்ப ஹெராயின் வழக்கில் கைதாகிறவன், திரும்ப திரும்ப இது போன்று சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள், எப்படி பாலியல் சம்பவங்களிலே திரும்ப திரும்ப ஈடுபடுறவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை, 14 வருஷம் கிடையாது, சாவர வரைக்கும் சிறை. அதேமாதிரி ஒரு பெண்ணை பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி திரும்பவும் இன்னொரு பெண்ணை பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு அவன் உள்ளாகி அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற சட்டம் இருக்குது. மிக கடுமையான சட்டம், இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழக சட்டப்பேரவை என்னுடைய ஆலோசனை, என்னுடைய கவன ஈர்ப்பு, என்னுடைய சட்ட திருத்தத்தின் ஊடாக அதை நடைமுறைப்படுத்திருக்கிறது. வருகின்ற கூட்டத்தொடரில் இந்த கஞ்சா, அபின், ஹெராயின் போன்ற திரும்ப திரும்ப தவறு செய்கிறவர்களுக்கும் இதே போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறேன். அவர்களும் குற்றவாளி தானே எஃப்ஐஆர் பிரகாரம், அதனால் அவர்களுக்கு பொருந்தும். இப்போ நேற்று கூட பாருங்கள், தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அது குற்றச்சாட்டு தான் பட்டிருக்கு, நிரூபிக்கப்படலை. ஆனால் குற்றச்சாட்டப்பட்ட உடனேயே ஒரு காவல்துறையுடைய டிஐஜி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது டிஐஜிக்கு மட்டும் இல்லை, டிஎஸ்பிக்கும் இருக்கணும், அது கான்ஸ்டபிளுக்கு இருக்கணும், எஸ்எஸ்ஐக்கு இருக்கணும், எஸ்ஐக்கு இருக்கணும், இன்ஸ்பெக்டருக்கு இருக்கணும், டிஜிபி வரையிலும், காவல்துறை தலைவர் வரையிலும் யாராக இருந்தாலும் குற்றம் இழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அப்படித்தானே ஒரு ஸ்பெஷல் டிஜிபி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணி செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வருகிறார். அதனால் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக இருக்கிறது. இதற்காக மக்களை திரட்டி போராட்ட களத்திலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நின்றிருக்கிறது. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் உயிர்நாடி கொள்கையே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம். காரணம், நான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் அவதரித்த மண்ணில் பிறந்தவன். என் கட்சியினுடைய பிரதான கொள்கையும் அதுதான். நன்றி, நன்றி, நன்றி. யாருடைய வேலை சார்? நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர். என்னுடைய அரசியல் பொதுவாழ்வு என்பது 45 ஆண்டு காலம். நான் தேர்தலில் 6 முறை சந்தித்திருக்கிறேன், 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். என் முன்னோர்கள் சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றம் அமைவதற்கு, நேரு அவர்கள் பிரதமராவதற்கும் ஆதரவளித்து தனி கட்சி நடத்திய ஒரு பாரம்பரியமிக்க பெண்ணிலிருந்து நான் வந்தவன். பெருந்தலைவர் காமராஜர் அளவில் 25 வயதில் அமைச்சராக இருந்த போராக என்னுடைய தாய் மாமன். ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டின் அரசியலை சீர்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு போராட்ட களத்தில் நின்று போராடி இருப்ப ஒருவனை ஒரு திரைத்துறையின் புகழ் வெளிச்சத்தோடு மட்டுமே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைய தலைமுறை, புரிதல் இல்லாத இளைய தலைமுறையின் மனங்களை வென்ற ஒருவரோடு ஒப்பிட்டு கேள்வி கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நன்றி.